உலகளாவிய பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் முக்கிய மூத்த ஊடகவியலாளர். தொடர்ந்து 40 வருடங்களுக்கும் மேலாக தேசிய செய்திகள், இன்டர்நேஷனல் நியூஸ், அதை தாண்டி உள்ளூர் செய்திகள் என எதுவாக இருந்தாலும் தனக்கே உரிய பாணியில் உண்மையை உள்ளபடி உரைக்கக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு சேகர் ஐயர் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சுபா. வணக்கம் சார். டிஎம்சி உடைய அந்த அமௌண்ட்டை வந்து இடி ஃப்ரீஸ் பண்ணிட்டதா ஒரு நியூஸ் வருதே சார். அது எவ்வளவு தூரம் சார் உண்மை? அக்கௌண்ட் இடி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு நியூஸ் வருதே சார். இல்ல, அது கரெக்டான செய்தி தான். அதுல என்ன ஒரு பெரிய இது என்னன்னா, ஒரு கட்சி வந்து சொந்த காசுல வேற ஏதோ கம்பெனி மூலமாக ஒரு பிளேனை வாங்கி அந்த பிளேனை வந்து கட்சிக்காரர்கள் உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த பிளேனுக்கு எதற்காக அது வாங்கப்பட்டது, யார் மூலமாக வாங்கப்பட்டது, என்ன பர்மிஷன் எடுத்துட்டாங்களா தெரியல. இதெல்லாம் விலை உயர்ந்த சிறு விமானங்கள், என்ன சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஜெட்ஸ், அதை வாங்கி இது பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ டீட்டெயில்ஸ் என்ன இடி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இது வேற ஏதோ ஒரு கம்பெனி மூலமாக வந்திருக்கு. அந்த கம்பெனி யாருக்கு சொந்தம், அது ஒரு பக்கம். இதனால ரெண்டாவது, இப்போ கட்சி பிளவானதுனால ஒரு குரூப் சொல்றது நாங்கள் தான் இது சரியான இதுன்னு சொல்றது, நாங்கள் தான் திரிணாமுல் கட்சின்னு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க கம்ப்ளைண்ட்லாம் அதை இது பண்ணிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதை தவிர்த்து இந்த புது பிளேன் வாங்குற விஷயம் பெருசாயிடுச்சு. ஸோ அதுதான் இது ஒரு பெரிய ஒரு திடுக்கிடும் தகவல். அதை தவிர்த்து இப்போ பாருங்க, இன்னைக்கு செய்தி என்ன வந்துட்டு இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியிலேருந்து போன சில தலைவர்கள்லாம் இன்னைக்கு பிஜேபியில் வந்து சேர்றாங்க. அதாவது திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து போனவங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சி. சுஷ்மிதா தேவ் இவங்க போலவங்கெல்லாம் போய் சேர்றாங்க, இன்னைக்கு சேர்றாங்க இப்போ. ஸோ இந்த மாதிரியான ரீசனுக்காக அந்த திரிணாமுல் காங்கிரஸினுடைய அக்கௌண்ட்டை வந்து இடி ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார், நிறைய இந்த மாதிரி பின்னணி காரணங்களுக்காக. ஆமா ஆமா, சாதாரணமாவே சார் நம்ம பார்த்திருக்கோம், மம்தா பானர்ஜி அவர்கள் எவ்வளவு ஆக்ரோஷமா செயல்படுவாருன்னு. ஒரு இடி ரைடு அவர் முதலமைச்சரா வந்த போது இவங்க வந்து அந்த கம்பெனிக்குள்ள வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டதாக இருக்கட்டும், இல்லைன்னா நீதிமன்றத்துல தானே போய் வழக்கு எடுத்து வாதாடியதாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, இல்ல எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை கொடுத்திருக்காங்க? அதாவது சுபா, இப்ப வந்து என்னன்னா, கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டதுனால கட்சியில ஒரு 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 புது தலைமை சொல்றது நாங்க தான் திரிணாமுல் காங்கிரஸ், அதாவது ரியல் திரிணாமுல் காங்கிரஸ் நாங்க தான் சொல்றாங்க ரித்தப்ரத் பட்டாச்சார்யா தலைமையில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மம்தா கூட இருக்கிறவங்க அவங்க கம்மியா இருக்காங்க, இவங்க ஜாஸ்தியா இருக்காங்க, அதிக நம்பர். இவங்க சொல்லும் போதே 2 பேரும் முறையிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு. நாங்க தான் ரியல் திரிணாமுல் காங்கிரஸ், அந்த சின்னமும் எங்களுக்கு தான். இது வரும்பொழுதே எல்லாரும் சொன்னாங்க இந்த இவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும்னு. இந்த மாதிரி 2 சைடும் போய் பேங்க்லயும் சொல்றாங்க நாங்க தான் அக்கௌண்ட் ஹோல்டர். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இது பிரச்சனை ஆரம்பிச்சிடுது. இதுக்கிடையே இந்த மேட்டர் வேற வந்துடுது. கட்சிக்கு ஒரு பிளேன் வாங்கினதாகவும், அது எப்படி கட்சி பணம் அதில் கொடுக்கப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, யார் மூலமா வாங்கப்பட்டது, இதுல தான் மணி லாண்டரிங் இருந்துதான் இடி இன்வெஸ்டிகேஷன். இடி தரப்புலேருந்தும் அதே ஒரு இது. ஏன்னா இந்த அக்கௌண்ட் வேறு யாரும் ஆப்ரேட் பண்ணக்கூடாது, இந்த அக்கௌண்ட்ல எவ்வளோ வந்திருக்கு போயிருக்கு இதை முதல்ல பார்க்கணும்னு. இதே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். பிரிவினைவாதி நிசார் அவங்களுடைய கொலையில வந்து இந்தியாவுக்கு சம்பந்தம் இருக்கும்னு அப்போதைய கன்னட பிரதமர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ அமெரிக்கா வந்து அந்த கேஸ வந்து விசாரணை செய்ததுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அப்படிலாம் எதுவும் முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதோட ஃபுல் டீடைல் என்ன சார்? அதாவது ஜூன் 18ஆம் தேதி 2023 இந்த காலிஸ்தானி பிரிவினவாதி தலைவர் இவர் நிஜாருங்கிறவரை கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற மாநிலத்தில் சர்ரேங்கிற ஊரில் ஒரு குருத்வாரா வாசலில் அவரை சுட்டு கொலை செய்யப்பட்டார். அப்போ அது ஆன பொழுது காலிஸ்தானி தீவிரவாத தலைவர்கள் எல்லாரும் சொன்னா என்னன்னா, இந்த கொலை பின்னணியில் இருப்பது இந்திய அரசு, இந்தியாவோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க.
அதுக்கு பின்பாகவும் பார்த்தீங்களா பல இடங்கள்ல இந்தியாவுக்கு எதிர்த்து ஒரு வன்முறையில் ஈடுபடுற மாதிரி சில போராட்டங்கள் நடக்குது. கனடாவில் நடக்குது, அமெரிக்காலையும் நடந்தது. அப்போ கனடா அரசு ஒரு நடவடிக்கை எல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ இந்திய அரசு மீண்டும் மீண்டும் கனடா அரசுக்கு சொல்லி என்ன பாருங்க, இவங்கெல்லாம் தீவிரவாதிகள், இவங்க எல்லா வேலையும் பண்றாங்க. அதாவது என்ன, கிரைம் சிண்டிகேட்ஸ், குருதுவாரா உள்ளே ஆப்ரேட் பண்றாங்க, குருதுவாராக்குள்ளே போய் வன்முறை செயலில் ஈடுபடுறாங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இருந்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்ணாரு, ஏன்னா அங்கே சீக்கியர்கள்ல ஒரு பெரும்பாலும் பெரிய ஓட்டர்ஸ் இவங்க ஓட்டு ரொம்ப தேவை. அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அங்கே ஒன்று இருந்தது. அந்த பார்ட்டி ஜஸ்டிஸ் ஃபார் டெமோக்ரஸி ஒரு கட்சி இருந்தது. முக்கால்வாசி பேர் சீக்கிய தலைவர்கள், இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதி இதோட ஆர்கனைசேஷன்ஸோட லிங்க்டு. அப்போ அவங்களோட ஓட்டு தேவைப்பட்டது. ஜஸ்டின் ட்ரூடோ அரசுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட், கனடாவோட பார்லிமெண்ட்லேயும் இவங்க சப்போர்ட் இருந்தது, இவங்க சப்போர்ட் தேவைப்பட்டது. அப்படி இருந்தபோது அவங்க மேலே ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. இல்லை எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, நம்ம எங்கள் நாட்டில் சுதந்திரம் இருக்குது, யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் போக சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, ஒரு கேங்கை இன்னொரு கேங் அடிச்சுக்கிறாங்க. இந்த பணம் வசூல் செய்து அதுக்குள்ள பங்குல சண்டை. அதுக்கு பிறகு ஜஸ்டிஸ் ட்ரூடோவோட கவர்மெண்ட் கவுந்துருச்சு. இப்போ புது பிரதமர் வந்த பிறகு அவர் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட். அப்போ அது நடுவில் என்ன ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா, மீண்டும் இந்திய அரசு மேலே பழி போட ஆரம்பிச்சாங்க. எங்கள் நாட்டில் நடக்கிற வன்முறை சம்பவத்துக்கு பின்னாடி இந்திய அரசு இருக்குது, இந்தியன் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, இவங்க காலிஸ்தான் தீவிரவாதிகளை ஒருத்தரையாக காலி பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இதே மாதிரி குர்பந்த் மான் ஒருத்தர் இருந்தார், குர்கர், அவரும் சீக்கிய தலைவர்கள், அவர்களை கொலை செய்ய முயற்சி நடக்கிறது, அதில் ஈடுபட்டவர்களை நாங்கள் இது பண்ணணும் அப்படின்னு அதை பிடிக்கணும்னு ஆரம்பித்தாங்க. அப்போ இந்திய தலைவர்கள் இந்திய அவ்வளோ தூரம் சொல்ல போனாங்க. இல்லை, நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் மேலே கூட அவர் இன்வால்வ்டு மாதிரிலாம் ரிப்போர்ட்ஸ் இது பண்ணப்பட்டது. பட் எதுக்கும் ஆதாரம் கிடைக்கல. பிறகு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அரசுலேயும் இது பிரச்சனை ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பித்தாங்க, ஆப்ரேஷன் ஹார்ட் பால். அந்த ஆப்ரேஷன் கீழே அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, நிஜார், அது கனடாவும் அமெரிக்காவும் ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன். அதில் கண்டுபிடிச்சது என்னன்னா, நிஜார் கொலை பின்னணியில் எந்த இந்திய இவர் கிடையாது, இந்திய அரசோட பங்கு, இந்திய அரசுக்கு பங்கு கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இது பின்னணியில் இருப்பது சம் கேங்ஸ். அந்த கேங்ஸும் இந்தியாவிலையும் இருக்குது, கனடாலையும் ஆப்ரேட் பண்ணுறது, யூரோப்லையும் ஆப்ரேட் பண்ணுறது. அந்த கேங்க்கு தலைவர் லாரன்ஸ் பிஷ்னோயின்னு, அவர் ஒரு பெரிய ஒரு கிரைம் லீடர் தான். ஏன்னா பாம்பேயில், மும்பையில் பல உங்களுக்கு பெரிய திரை நட்சத்திரங்கள், ஃபிலிம் ஸ்டார்ஸ், அவங்களுக்கு மிரட்டல் விடுவது, அவங்கள்ட்ட பணம் பிடுங்கிறது, இந்த குற்றச்சாட்டு இருக்கு. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னா, அவர் ஜெயிலில் இருக்காரு, குஜராத் ஜெயிலில் இருக்காரு, குஜராத்தில் ஒரு ஜெயிலில் இருக்காரு. ஸோ அவர் தான் காரணம். அவருக்காக அவரோட ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் செயல்பட்டு இருக்காரு, கோல்டி பரார். இவங்க ரெண்டு பேரும் இவங்க கேங்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, பெரிய பெரிய புள்ளிகளை பிடிக்கிறது, அமெரிக்காவில் வாழும் பணக்கார இந்தியர்களை குறிவைத்து அவர்களுக்கு மிரட்டல் விட்டு அவள்கிட்ட பைசா வசூல் பண்ணுது. இந்த ஆப்ரேஷன் ஹார்ட்பாலில் ஒரு 37 பேர் இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. இவங்களாம் நம்ம என்ன இப்போ லாரன்ஸ் பிஷ்னோய் ஜெயிலில் இருந்து கொண்டு, இந்தியாவில் ஜெயிலில் இருந்து கொண்டு இந்த மாதிரி செய்கிறார். இதில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, முதல்ல அவங்க சொன்னது இந்திய அரசு மேலேயே ஒரு குற்றத்தை சாட்ட பார்த்தாங்க. இப்போதைக்கு அது இல்லைன்ட்டாங்க. இது தவிர்த்து சுபா என்ன ஒரு விஷயம் ஆயிருக்குன்னா, அமெரிக்காவோட ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது FBI, நம்ம CBI மாதிரி அங்கே FBI இருக்குது. அவங்க இப்போ ஒரு புது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பஞ்சாப் சீக்கியர் குடும்பத்தை, பஞ்சாபில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது ஒரு ஸ்டேஷன் அதிகாரி, போலீஸ் அதிகாரி,
அவர்கள் மிரட்டு விட்டு அந்த குடும்பத்திட்டேந்து பண வசூல் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதுல என்னன்னா $4,00,000 வரை வசூல் பண்றாரு. அதனால இவரை எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு இது ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனே பஞ்சாப் கவர்மெண்ட் இவங்களை இது பண்ணிடுச்சு. இவரை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் எங்க இருந்தார் போஸ்டடா இருந்தாரோ அவர் அங்கேருந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ எங்க விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இது பஞ்சாபில் ஒரு அதிர்ச்சி கிடைச்சிருச்சு. FBI போல ஒரு இது சொல்லுவது, பஞ்சாப் போலீஸில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அவர் இந்த மாதிரி பணம் வசூல் பண்ணுறாரு அமெரிக்காவில் இருக்கிற சீக்கியர்கள்ட்டேருந்து, இதில் பகவத் மான் அரசு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சிகள் பஞ்சாபில் பெருசாக இதை இது பண்ணிட்டாங்க. இதில் பகவத் மான் தலைமையில் நடக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டி இந்த அரசு தான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு ஒரு பெரிய அரசியல் கிளம்பி இருக்கு. ஆனா பஞ்சாப் அரசு தரப்புல சொல்லப்படுறது என்ன, இல்ல நாங்க இந்த மாதிரி ரிப்போர்ட்டை பார்த்த உடனே நாங்களே சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி பண்றோம். அதுக்கு அது எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க எக்ஸ்ட்ரடிஷன் ப்ராசஸ் கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, இவங்களை எங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா அதான் அமெரிக்கா FBI டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதான் சொல்றாங்க, இவங்க உங்க ஜெயில இருந்து இவ்வளவு வேலை பண்றாங்க, எங்க ஜெயிலில் கொண்டு வந்து வச்சாங்கன்னா இதெல்லாம் நிறுத்திவிடுவாங்க. ஜெயிலுக்குள்ளேருந்தே இவங்க பண்றாங்க, ஆள் வச்சிருக்காங்க, வெளியில மிரட்டல் விடுறது, பணம் வசூல் பண்றது. இதுல முக்கியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, முதல்ல இந்திய அரசே குறி வச்சுட்டு இருந்தாங்க, கனடாவும் சரி அமெரிக்காவும் சரி. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் மாறி இருக்கு. இந்திய அரசு காரணம் இல்லை, இது பின்னணியில் இருக்கிறது இந்த மாதிரி குண்டாஸ். இப்ப அந்த குண்டாஸ் அப்ப என்னன்னா நம்ம உறவுல கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. இல்லைன்னா அவங்க முதல்ல குறி வச்சது என்ன, இந்திய அரசுங்கிறது, அப்புறம் நம்ம உள்துறை அமைச்சருங்கிறது, இப்படியே இங்க தலைவர்கள் மீது குறி வைக்கலான்னு ஒரு பிளான் முதல்ல ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதுக்கு ஆதாரம் கிடைக்கல, அதனால விட்டாங்க. இப்ப இதுக்கு என்ன ஆதாரம் இங்க பாருங்க, இந்த லாரன்ஸ் பிஷ்டோயி, இந்த கோல்டி பரார்ல பல தலைவர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, பிசினஸ் லீடர்ஸுக்கு, சினிமால இருக்கிற பிரபல இவாளுக்கு, ஆக்டர்ஸ், இவங்களெல்லாம் டார்கெட் பண்றாங்க. ஸோ இப்போ நடவடிக்கை அமெரிக்கா எடுக்கும் பொழுது அமெரிக்கா இந்தியா வெல்கம் பண்ண போறது. ஏன்னா இங்களும் அவங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த கோல்டி பரா இருக்கிறவர் அமெரிக்காவில் தானே தலைமறைவா இருக்கார். சார், அயோத்தி கோயில், ராமர் கோயில் கட்டுமானத்துல ஒரு சின்ன ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அதாவது அந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டு கரெக்டான முறையில அதற்காக உபயோகப்படுத்தப்பட்டதா அப்படிங்கறதுல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில குறிப்பா காங்கிரஸை சேர்ந்த திக்விஜய் சிங் அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கொடுத்த பணத்தை எல்லாம் திரும்பி தாங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு வார்த்தையை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? என்ன நடந்தது விஷயத்துல? இல்ல அது சின்ன குறைபாடு இல்ல, அது பெரிய குறைபாடு தான். அதாவது கோவில் இது கட்டி முடித்த பிறகு இந்த ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் தான் கோவில்ல மேனேஜ்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதில் இந்த டொனேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவர் கோவிலோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அந்த ஒப்பந்தம் கீழே எப்படி திருப்பதியில் பல கோவில்களில் எப்படி தானத்தெல்லாம் கவுண்ட் பண்ணுறாங்க, கேஷ் டொனேஷனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அது மாதிரி இங்கேயும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், SOP பாங்க. அந்த SOP இதில் பார்த்தீங்கன்னா எப்படி பணத்தை இது பண்ணணும், பாக்ஸை திறக்கும் போது யார் இருக்கணும், அதில் எது கேஷ் கரன்சியெல்லாம் தனியாக வைக்கணும், தங்க நகைகள், தங்கம் வெள்ளி என்னெல்லாமோ போடுறாங்க, ஏன்னா உண்டியில் எல்லாம் போடுறாங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அதுக்கு இருக்கிற இது இருக்கு பாருங்க, ஒரு செக் பண்ணுற விதங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அதில் ஃபெயிலியர் யார், மேனேஜ்மெண்ட்டில் ஃபெயில் ஆயிருக்கு. அது பேங்க்கும் இதில் காரணம், ஏன்னா பேங்க்கு அவங்க தானே இதை பண்ணணும், ஏன்னா அந்த பணங்கள்லாம் கலெக்ட் பண்ணி பேங்க்குக்கு போகுது. இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னா, டெய்லி 500 ரூபா பண்டில், இன்னொரு 500 ரூபா பண்டில், இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தாங்க. போக இப்போ என்ன சந்தேகப்படுறதுன்னா, ஒரு நாளைக்கு 1 லட்சத்துல 2 லட்சம் வரையில் இந்த மாதிரி திருடி இருக்காங்க. திருடினவர்கள் யாருன்னா அந்த கவுண்டிங்கை பார்க்குறவங்க, அதை எண்ணுறவங்க, அதை போட்டு வைக்கிறவங்க, அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ பேட்டர் பெருசான உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இவர் ராய்
சம்பத் ராய்ங்கிறவர் கோவிலுக்காக போராடினவர். கோவிலுக்காக கோர்ட் கச்சேரி கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரையில் அதில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ராம் ஜெம்பிள் மூவ்மெண்ட் தரப்புலேருந்து அவர் கோர்ட்டுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த கோவில் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு இது கொடுத்த தீர்ப்பு கொடுத்த பிறகு கோவிலோட மேனேஜ்மெண்ட்டில் இவரை ஜெல் செக்ரட்டரியாக போட்டாங்க. இவர் தனக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் சரி இவங்க வேலை பண்ணட்டோம்னு பண்ணியிருக்காரு. இவர் கூட இன்னொரு ட்ரஸ்டி, அவர் பேர் அனில் மிஸ்ரான் பேர். அவரும் பல பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க மேலே ஒரு கண்காணிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அதுக்கு பிறகு இந்த மேட்டர் வெளில வந்த பிறகு அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஷ்யூ பண்ண பிறகு நம்ம உத்தரப்பிரதேசத்தின் முதல்வரான யோகி ஆதித்யநாத் ஒரு எஸ்ஐடி போட்டார். அது இதில் பார்த்தீங்கன்னா பல பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறைஞ்சு ஒரு 10-15 பேர் உள்ளே தள்ளியிருக்காங்க. தள்ளி அவங்க வீடெல்லாம் ரெய்ட் ஆகிருக்கு, பணங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் திருப்பி மனசில் எல்லாருக்கும் வருத்தம் என்னென்னா, இவ்வளோ பெரிய ராமர் கோயிலில் எப்படி இது நடக்கலாம்? எல்லாரும் பக்தினால வர்றாங்க, பக்தினால கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி திருட்டு செய்ய எப்படி தைரியம் வந்தது? எப்படி பாவ புண்ணியம் பயமே இல்லாமல் போச்சு? கோவிலில் போய் திருட்டலாமா? இதை எல்லாருக்கும் ஷாக்டாக இருக்காங்க. அதில் தான் பாருங்க ஒன்று மேட்டர் முன்னாடி போயிட்டே இருக்கு. எதிரி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம், இதை யோகிக்கு எதிர்த்து பயன்படுத்தணும், பிரதமர் மோடிக்கு எதிர்த்து பயன்படுத்தணும், அப்புறம் இந்த இந்துக்களுக்காக பேசுகிற பாரதிய ஜனதா கட்சி இதை வச்சு மடக்கணும், அப்புறம் இந்துத்துவான இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கா அதுக்கு எதிர்த்து பண்ணணும் அப்படின்னு ஒரு சதி வச்சிருக்காங்க எதிர்கட்சிகள். இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. யாருக்கு ராமர் பிறந்த இடம்னு நம்பிக்கை இல்லையோ, இந்த கோவில் வருவதை தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சி செஞ்சவங்க இப்போ கோவில் வந்த பிறகு இதில் இந்த மாதிரி முறைகேடு ஏற்பட்டிருக்கு, மோசடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அரசியலில் இருக்கிறாங்க. காரணம், அடுத்த ஆண்டு 2027 உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருது. ஆனால் யோகி அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காம என்ன பண்ணிட்டார், எஸ்ஐடி போட்டார். அதை தவிர்த்து சம்பத் ராயை சொல்லியாச்சு நீங்கள் அந்த பதவியிலேருந்து போனோம். அவருக்கு பதிலாக கிருஷ்ணமோகன் நியமிச்சிருக்காங்க. இந்த கிருஷ்ணமோகன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். ஸோ இப்போ அவரை போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து இன்னும் ஃபர்தர் இது நடத்திட்டு இருக்கு, விசாரணை நடத்திட்டு இருக்கு. இதில் என்ன இப்போ என்னென்னா இன்னும் தேடிட்டு இருக்காங்க, எவ்வளோ பணம் போயிருக்கும். இப்போ என்ன எல்லாரும் பயப்படுறாங்கன்னா, இந்த கும்ப மேளா நடந்த பொழுது 2025 இந்த ஜனவரி மாதத்தில் நடந்த போது நிறைய கூட்டம் வந்துச்சு நம்ம அயோத்தியாவுக்கு. எல்லாரும் அந்த பிரயாக்ராஜ் அலகாபாத்தில் போய் கங்கையில் நீர் ஆடிட்டு இங்கே ராமரை தரிசனம் பண்ண வந்தாங்க. நிறைய தானம் கொடுத்தாங்க. அந்த டயத்தில் எக்கச்சக்கமாக வந்து அந்த டயத்தில் தான் இந்த பண சுருட்டு அதிகமாயிருக்கு. இதில் எடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யாருக்கு தெரியாத மாதிரி வீடு வாங்குறேன், நிறைய வீடெல்லாம் வாங்கியிருக்காங்க, நிலம் வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ அவங்கள தான் தேடிட்டு வராங்க. எப்படி இந்த சொத்து சேர்த்தாங்க, அது கணக்கு எங்கே வந்தது, இப்படி ஓத்தரா கேட்டு உத்தரப்பிரதேஷ் போலீஸ் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. சார், இன்று ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல மறுபடியும் ஒரு போருக்கான முகாந்திர மேகங்கள் துவங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை மேல எச்சரிக்கை கொடுக்கிறாரு ஈரானுக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்த நேரத்துல அவசியமா சார்? இங்க 2 விஷயம் இருக்குது. இதுல ஒன்று, ஒப்பந்தம் போட்டா கூட என்னன்னா 2 சைடும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒப்பந்தத்துக்கு என்னன்னா ஒருத்தரை அடிச்சுக்கூடாது. முதல்ல பிரச்சனை என்ன வந்ததுன்னா, லெபனனில் இஸ்ரேலுக்கு எதிர்த்து போராடுற ஹெஸ்புல்லான்னு ஒன்று இருக்குது. அது ஈரான் தான் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஈரானை தாக்குறாங்க, இஸ்ரேலை தாக்குறாங்க, இஸ்ரேல் திருப்பி தாக்குறாங்க அவங்கள. அதனால் என்னாச்சு, எந்த ஒப்பந்தம் போட்டாலும் அது அங்கேயும் நடக்கக்கூடாதுன்னாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் மேலே ப்ரெஷர் போட்டு அதை நிப்பாட்டி வச்சாங்க. அது தொடர்ந்து இப்போ என்ன இருக்குது, அக்ரிமெண்ட்டில் போட்ட பிறகு இன்னும் அந்த ஹோர்மூஸ் இது இருக்குது பாருங்கள், வாட்டர்வேல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸில் 3 கப்பலை தாக்கிட்டாங்க. எந்த கப்பலில் எண்ணெய் ஏற்றின்னு வருதோ அது தாக்கின பிறகு ட்ரம்ப் அது தவிர்த்து இப்போ அவங்க தலைவர் அயத்தொல்லா கமினியோட இது இறுதி சடங்குகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ நடக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, இந்த சீஸ்ஃபயரில் இஸ்ரேல்ட்டி சொல்லி வச்சது, கண்டித்து வச்சது அமெரிக்கா, இந்த நேரத்தில் அங்கே ஒன்றும் தாக்குதல் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இவரோட இறுதி சடங்குகள் நடக்குதுன்னு.
அந்த சடங்குகள் எப்படி பார்த்தீங்கன்னா, அவரோட பாடியை எடுத்துட்டு வந்து கரபலான்னு ஈராக்ல இருக்கு. ஷியா சமுதாயத்துக்கு ரொம்ப புண்ணிய ஸ்தலம் அது. அந்த இடத்துல அவருக்கு மரியாதையெல்லாம் செலுத்திட்டு திருப்பியும் ஈரானுக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த ரெவல்யூஷனரி கார்டு எது ஈரானோட ரெவல்யூஷன் அங்கே பாருங்க, ஈரானில் 2 அமைப்பு இருக்குது. ஒன்று ஈரானோட ரெகுலர் ஆர்மி, இன்னொன்று வந்து ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆர்மிக்குள்ளே ஒரு பெரிய ஆர்மி, ரொம்ப அவங்க தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ரொம்ப அக்ரெசிவாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த அயத்தொல்லா கமினியோட இறுதி சடங்குல கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மேலே பழி வாங்கணும், ட்ரம்ப்பை ஒரே அடியாக கொலை செய்யணும், ட்ரம்ப்பை இது பண்ணணும், அமெரிக்காவை எதிர்த்துக்கு ஒரே போர்க்குரல். அதை விட இந்த கப்பலை தாக்கின போது, ஏன்னா அக்ரிமெண்ட்ல நீங்க யாரையும் தாக்கக்கூடாது, இதை தவிர்த்து என்ன சொல்றாங்க ஈரான், அந்த எந்த கப்பல்ல அந்த ஹோர்முஸ் வழியா போறதோ அவங்கள்ட்ட பணம் வசூல் பண்ணுவோம், அமெரிக்கா கூடாதுங்கிறாங்க, இவங்க பண்ணுவோங்கிறாங்க. ஆனா நேத்திக்கு ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, இவங்க பேஜாராளு போல இருக்கு, இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பிரயோஜனம் இல்லை, ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் அவங்க அதை இது பண்றது இல்லை, அதனால நாங்க வந்து இதை இனிமே விட போறது இல்லை. ஆனா அதே நேரத்தில் போரை துவக்க மாட்டோம், மீண்டும் போர் துவக்கம் இல்லை. ஆனா அவங்க யாரையா அடிச்சாங்க நாங்க திருப்பி அடிப்போம். இதனால என்ன ஆயிட்டு, ஒரு பதற்ற நிலைமை, நீங்க சொல்வது போல பதற்ற நிலைமை, மீண்டும் கச்சா எண்ணெயோட விலை ஏறுறது. அதனால நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அது ஒரு அதிரடி இருக்குது. பட் அமெரிக்காவுக்கும் தெரியும், இப்போ இந்த நேரத்தில் முழுமையாக திருப்பி சண்டைக்கு போக முடியாது. பழைய மாதிரி போச்சுன்னா திருப்பி பொருளாதாரம் உலக அளவில் பாதிக்கப்படும், அமெரிக்காவோட பொருளாதாரமும் இதில் அடிபட்டு போயிருக்கு. ஓகே ஓகே சார். ஸோ அதனால ட்ரம்ப்புக்கு என்ன பண்றது தெரியல, ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு, எப்படியாவது எப்படி முடிச்சுட்டு வெளில வரணும்னு பார்த்துட்டு இருக்காரு. ஈரானுக்கு என்ன தோணுது, ஈரானில் நல்லா மாட்டிக்கிட்டார் நம்மள்கிட்ட, இப்போ அவரே தான் எப்படியாவது வெளியில போறதுக்கு தான் இது பண்றாரு. ஸோ ஆனால் அதே நேரத்தில் ஈரான்ல இருக்கிற சில சக்திகள் இருக்கு பாருங்க, போர் தொடரன்னு விரும்புறாங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா ஈரான் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அயத்துல்லா கமினி இந்த மாதிரி தாக்கி சாகடிச்சுட்டார் சொன்னா அந்த மனசுல அவங்களுக்கு அந்த வருத்தம் அதிகமா இருக்கு. ஸோ ஈரான் தலைமையிலே ஒரு குழப்பம், ஈரான் தலைவர்கள் மத்தியில குழப்பம், ஈரானோட ராணுவ தலைவர் மேல குழப்பம். ஏன்னா ஈரானுக்கு இந்த தொடர்ந்த போர்ல ரொம்ப சேதம் ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் ஒரே குழப்பம். ஒரு டயத்தில் ஏண்டா உள்ள நுழைஞ்சவன் இருக்கு. அதை தவிர்த்து அமெரிக்காவில் நவம்பர் மாதம் இடைக்கால தேர்தல் வருது, அவங்களோட பார்லிமெண்ட்டுக்கு, யூஎஸ் காங்கிரஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்பாங்க, நம்ம மக்கள் சபை மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அங்கே அவங்க இப்போ ட்ரம்ப்போட கவலை என்னன்னா, இந்த போர்னால அங்கே பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சுனால அமெரிக்காவிலேயே எண்ணெய் விலை ஏறிடுது. அப்போ போரை எப்படி நிப்பாட்டி ஆகணும், ஏன்னா அங்கே இடைக்கால தேர்தலுக்கு முன்னாடி இங்கே நிப்பாட்டலைன்னா அந்த மக்களவை, அமெரிக்காவோட மக்களவையில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி தோல்வி அடைந்து எதிர்கட்சியான டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்காரங்க நிறைய பேர் வந்துருவாங்க. அந்த பயம் இருக்கு ட்ரம்ப்புக்கு. அவங்க அதிகமாக வந்துட்டாங்கன்னா ட்ரம்ப்பை எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இருந்தாலும் பாருங்க, 27 கடைசியில் அமெரிக்காவிலே எலெக்ஷன் வந்துடும். ஏன்னா 28 புது அதிபர், இவர் எப்படியாவது நான் தான் போரை நிறுத்தினேன், அமெரிக்காவோட பொருளாதாரம் இதனால வந்துருச்சு அப்படின்னு அந்த இதில் இருக்காரு. மொத்தத்தில் குழப்பம், எதுக்கு ஆரம்பிச்சோன்னு தெரியல. இவ்வளோ பெரிய நாடான அமெரிக்கா இவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, பில்லியன்ஸ். ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா 0. எங்கேருந்து ஆரம்பித்தாலும் அங்கே வந்து நிற்கிறாங்க.